ஜெய் சாயிராம். தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அப்படி யோசிக்கிறோமே தவிர நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை. என்னவெல்லாம் செய்தோம் என்பதை யோசிப்பதே கிடையாது. அதையும் சேர்த்து யோசித்தால் நமக்கு வரும் பிரச்சனைக்கான தீர்வுகள் மிக மிக எளிதாக கிடைத்துவிடும். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நிராகரித்து விடாதே. அப்பா கூறுவதை முழுவதுமாக கேள். நிராகரித்து விடாதே என் பிரியமே. உன்னிடம் ஒரு உண்மையை சொல்வதற்காக நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. இதை முழுவதுமாக கேள். உனக்கே புரிந்துவிடும் நான் சொல்ல வருவதன் அர்த்தம் என்னவென்று. ஆம் என் பிரியமே, நம்பவே கூடாதவர்களையெல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சில பேர். நம்ப வேண்டிய நல்லவர்களையெல்லாம் சந்தேகப்பட்டு இழந்தும் விடுகிறார்கள் சில பேர். யாரையும் மிக மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான் என்பதுதான் உண்மைதான். ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் என்பதே நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, ஒருவர் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும் பொழுது அது துரோகமாக மாறிவிட்டால், அது துரோகமாக மாறினால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது மிகப்பெரிய ஆறாத ரணங்களை தந்துவிடும். அப்பாவித்தனமாக எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே என் பிரியமே. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் அப்படியே நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்றும் நினைத்து விடாதே. அப்படியிருந்தால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீயாகத்தான் இருக்கும். காயப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். எனவே யார் நல்லவர்கள், யார் தீங்கு இழைக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். நீ செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம் என் பிரியமே. ஆனால் நீ செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உன்னை தண்டிக்காமல் விடாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. எந்த நிலையிலும் யாருக்குமே எந்த பாவத்தையும் செய்து விடாதே என் பிரியமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எண்ணமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. உன்னுடைய எண்ணம்தான் அனைத்தையும் மாற்றுகிறது. உன் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். நல்ல சிந்தனையோடு இரு. நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. நல்ல செயல்களை மட்டுமே செய்து கொண்டிரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக நடக்க உன்னுடைய எண்ணமே வழிவகுக்கும். எண்ணம்தான் அனைத்தையும் மாற்றும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? பரபரப்பான ஒரு நகரத்தில் லக்ஷ்மி என்ற பெண் வசித்து வந்தாள். அவளிடம் அதிகமாக பொன்னோ பொருளோ இல்லை. பெரிய வீடு, கார், சேமிப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அவளிடம் ஏதோ சிறப்பு வாய்ந்த ஒன்று இருந்தது. ஒரு பெரிய இதயம், பிரகாசமான புன்னகை. இது இரண்டும் அவளிடம் அதிகமாகவே இருந்தது. தினமும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு அவள் பூச்சந்தைக்கு நடந்து செல்வார். அவள் புதிய மல்லிகை, ரோஜாக்கள் அனைத்தையும் வாங்குவாள். பின் கோவிலுக்கு அருகில் சாலையோரத்தில் அமர்ந்து பூக்களை விற்பாள். அவள் சிறிய மாலைகளை செய்து கோவிலுக்கோ அல்லது அலுவலகத்துக்கோ செல்பவர்களுக்கு விற்றாள். அவள் அதிகம் சம்பாதிக்கவும் இல்லை. ஆனால் அவள் ஒருபோதும் மகிழ்ச்சியற்றவளாக இருந்ததே இல்லை. எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பாள். எப்பொழுதும் கண்ணியமாக இருப்பாள். எப்பொழுதும் நன்றியுள்ளவளாக இருப்பாள். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் பருவமழை வந்தது. அது மென்மையான தூறலோடு துவங்கியது. பின்பு பலத்த மழை பெய்து கொண்டே இருந்தது.
தெருக்களெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கிப் போனது. வானம் சாம்பல் நிறமாகவே இருந்தது. அந்த பெண்மணியின் பூ நனைந்து கெட்டும் போனது. ஒவ்வொரு நாளும் அவள் தன் இடத்திற்கு வந்தால் அவளுடைய புடவை நனைந்திருந்தது. அவளுடைய பூவும் நனைந்திருந்தது. அவளுடைய விற்பனை கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகவே இருந்தது. அனைவரும் எதையுமே வாங்காமல் நிற்காமல் குடையோடு வேகமாக நடந்து சென்று கொண்டே இருந்தனர். ஒரு நாள் காலை அந்த பெண் தன்னுடைய பாழடைந்த பூக்களின் கூடையை பார்த்தாள். அவள் சோர்வாக உணர்ந்தாள். முதுகு வலிக்க ஆரம்பித்தது அந்த பெண்மணிக்கு. கால்கள் ஈரமாக இருந்தது. 3 நாட்களாக அவள் எதையுமே விற்கவில்லை. ஒரு கணம் அவளுக்கு அழவேண்டும் போலிருந்தது. ஆனால் அவள் சுற்றி பார்த்தாள். பின்னால் சுற்றி பார்த்தாள். மக்கள் அவசரமாக, கோபமாக, வேக வேகமாக இருந்தனர். நடந்து போய்க் கொண்டிருந்தனர். திடீரென்று அவளுக்குள் ஏதோ ஒன்று சொன்னது. எனக்கு விற்பனை தேவைப்படுவதை விட அவர்களுக்கு ஒரு புன்னகை தேவை என்று அவளுக்கு தோன்றியது. அவள் எழுந்து நின்று, இன்று இலவச பூக்கள், மழை பெய்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு புன்னகை செய்யுங்கள், சிரிங்கள் என்று அனைவரையும் கூப்பிட ஆரம்பித்தாள். மக்கள் நின்று அவளை திரும்பி பார்த்தனர். சிலர் குழப்பமாக பார்த்தார்கள். சிலர் அவளை ஏளனமாக பார்த்து சிரித்தனர். சிலர் பூக்களை எடுத்து நன்றி என்று கூறினார்கள். ஒரு சிறுமி சிரித்துக்கொண்டே அவளை அணைத்து கொண்டாள். தொலைபேசியை கீழே போட்டுவிட்டு கோபத்தில் கத்திய ஒருவருக்கு அவள் பூ கொடுத்தாள். பூவை கொடுத்துவிட்டு புன்னகையோடு இதுவும் கடந்து போகும் என்று சொன்னாள். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு அமைதியாக வெளியேறினான். அடுத்த சில நாட்களுக்கு அவள் அதையே செய்தாள். அவள் புன்னகையோடு அன்பான வார்த்தைகளோடு நனைந்த பூக்களை கொடுத்தாள். எல்லோரும் அவளை கவனிக்கத் துவங்கினர். பூக்களுக்காக அல்ல, அவளுடைய உற்சாகத்திற்காக அனைவருமே அவளை பார்க்கத் துவங்கினர். பின்னர் ஒரு நாள் காலை மேகங்கள் இறுதியாக தெளியத் துவங்கியதும் ஒரு மனிதன் அவளை நோக்கி நடந்து வந்தான். அவர் சுத்தமாக வெள்ளை சட்டை அணிந்திருந்தார். குடையை ஏந்தியிருந்தார். கனிவான முகபாவனையோடு இருந்தார். அவர் கையில் சிறிய சாவியையும் வைத்திருந்தார். அந்த பெண் அவரிடம் நேருக்கு நேராக பார்த்தாள். அவள் மேலே பார்த்தாள். போன வாரம் நான் இங்கு வந்தேன். நான் உன்னுடைய பூக்களை எடுத்துக்கொண்டேன். அவை நனைந்திருந்தது. ஆனால் உன்னுடைய வார்த்தை என்னோடு நிலைத்திருந்தது. மழை பெய்யலாம், ஆனால் நாம் பூத்து குலுங்க வேண்டும் என்று நீ அன்று சொன்னாய். அன்று நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். என்னுடைய தொழில் மூழ்கி கொண்டிருந்தது. என்னுடைய அப்பா மருத்துவமனையில் இருந்தார். நான் நம்பிக்கை இழந்தவனாக இருந்தேன். அதை ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த பெண்மணி. ஆனால் உங்களுடைய கருணை என்னுடைய பலத்தை கொடுத்தது. எனக்கு வலுவாகவும் புன்னகையுடன் இருக்க நினைவூட்டினீர்கள். அதனால் நான் முடிவு செய்தேன், நான் எப்பொழுதாவது மீண்டு எழுந்தால் யாராவது எழுந்திருக்க உதவுவேன் என்று முடிவு செய்தேன். அவன் அவளிடம் ஒரு சாவியை கொடுத்தான். நான் ஒரு சிறிய பூ விநியோகத் தொழிலை நடத்துகிறேன். நான் பக்கத்தில் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். மழை காலங்களில் பயன்படுத்தவும் விற்பதும் வறண்டு இருப்பதும் இனி உங்களுடையது என்று கூறினார். அவளுக்கு கண்கள் விரிந்தது. ஆனால் வாடகை கொடுக்க முடியாது. எனக்கு சாப்பிடுவதற்கு கூட போதுமான வருமானம் இல்லை என்று சொன்னாள். நீங்கள் இப்பொழுது பணம் செலுத்த வேண்டியதில்லை. நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பித் தரலாம். அவசரமே இல்லை என்று சொன்னார் அந்த மனிதர். சிரித்துக்கொண்டே இருக்கலாம். சிரித்துக்கொண்டே இருங்கள். உங்களுடைய கருணையை பரப்பிக்கொண்டே இருங்கள் என்று
சந்தோஷமாக சொன்னார். அவள் நேர்மறையாக இருந்த எல்லா நேரங்களையும் நினைவில் வைத்தாள். அவளுக்கு விற்பனை இல்லாத பொழுதும், மக்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட பொழுதும், இடைவிடாமல் மழை பெய்த பொழுதும் அவள் இன்னும் கொடுத்தாள், கொடுத்து கொண்டே இருந்தாள், சிரித்தாள், சிரித்து கொண்டே இருந்தாள். அப்படியே வாழ்க்கை போய்க்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் அந்த பெண்மணி தன்னுடைய கடையை திறந்தாள். ஒரு மேஜை, அலமாரி மற்றும் கூடையோடு கூடிய ஒரு சிறிய இடம். அவளுடைய பூக்கள் புதியதாகவும், அவளுடைய வாடிக்கையாளர்கள் பூக்களை வாங்குவதற்காக மட்டுமல்ல, அவளுடைய வார்த்தைகளின் அரவணைப்பை உணரவும் அதிகமாக வந்தனர். அவள் தன் சுற்றுப்புறத்தை சேர்ந்து 2 பெண்களை வேலைக்கு அமர்த்தினாள். அவர்களும் வேலை தேவைப்பட்டது. மாலை கட்டுவது, எப்படி வாடிக்கையாளர்களை கவனமாக நடத்துவது எப்படி என்பதை அவள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். காலப்போக்கில் அவளுடைய கடை அந்த பகுதியில் நன்கு அறியப்பட்டது. மக்கள் அதை சிரிக்கும் பூக்கடை என்றே அழைத்தனர். பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு மழைக்கால காலை பொழுதில் தனது கடைக்கு வெளியே ஒரு இளம் பெண் நிற்பதை பார்த்தாள். அவளுடைய உடைகள் ஈரமாக இருந்தது. அந்த பெண்மணி முன்பு வைத்திருந்தது போலவே அவள் ஒரு கூடை பாழடைந்த பூக்களை வைத்திருந்தாள். அந்த பெண் நம்பிக்கையற்றவளாக தெரிந்தாள். இப்பொழுது அந்த பெண்மணி ஒரு குடையோடு வெளியே வந்து, உள்ளே வா குழந்தாய், மழை நம்மை தடுக்க விடக்கூடாது என்றாள். ஆனால் என் பூக்கள் கெட்டுப் போய்விட்டது, யார் வாங்குவார்கள் என்று அந்த பெண் கேட்டாள். உடனே இந்த கடை நடத்தும் பெண்மணி சிரித்தாள். அப்பொழுது அவர்களை அன்போடு கொடுத்து விடுவோம். அவர்கள் யாருடைய இதயத்தை தொடப்போகிறார்களோ தெரியாது. அது போலவே சுழற்சி தொடர்ந்தது. ஒரு சிறிய கருணை செயல் முன்னோக்கி சென்றது. வாழ்க்கை எப்பொழுதுமே வெயிலாக இருக்காது. அது நம்மை சோதிக்கும். புயல்கள், பின்னடைவுகள், போராட்டங்கள் அனைத்தும் வரும். மழையிலும் கூட நமது பதிலை தேர்ந்தெடுக்கும் சக்தி நமக்கு இருக்கிறது. நேர்மறையான மனநிலை பிரச்சனைகளை அளிக்காது, ஆனால் அவற்றை தாண்டி எழுவதற்கான பலத்தை நமக்கு தரும் என்பதை அவள் புரிய வைத்தாள். சிரித்து கொண்டே இருந்தால், அன்பாக இருந்து சிறந்த நாட்களை நம்பினால், வாழ்க்கை நாம் எதிர்பார்க்காத ஆசிர்வாதங்களால் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்று நம்பினாள். கனவுகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கற்பனை செய்வதை விட அதிக தூரம் சென்றடையும் அலைகளை உருவாக்கும் அந்த கனவுகள். கஷ்டங்களின் மத்தியிலும் புன்னகைத்து நம்மிடம் உள்ள சிறியதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, வாழ்க்கை எதிர்பாராத வழிகளில் நமக்கு வெகுமதி அளிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும். உண்மையான பலம் என்பது நாம் என்ன சகித்துக் கொள்கிறோம் என்பது அல்ல, அதை எப்படி சகித்துக் கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. உங்களுடைய அணுகுமுறையின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். கடினமான காலங்களில் நேர்மறை எண்ணம் எதிர்பாராத அற்புதங்களுக்கு விதைகளை விதைக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். அது நம் வாழ்க்கையையும் சேர்த்து ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். மழை பெய்தாலும் பூத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக பிரம்மாண்ட வாழ்வு நமக்காக மிக பிரகாசமாகவே காத்திருக்கும். எண்ணம் போல் வாழ்வு நிச்சயமாக மாறும். எண்ணம்தான் வாழ்வில் அனைத்தையும் நமக்கு தரவிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை நேசித்து வாழ பழகிக்கொள்ளலாம். வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாமல் இருக்க பழகு என் பிரியமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நேசிக்க கற்றுக்கொள். அவர்களே உன்னுடைய வெற்றிக்கு துணையாக இருப்பார்கள். எதிரி உன்னுடைய வெற்றிக்கு காரணமாகவும் இருப்பார்கள். எந்த நிலையிலும் நீ நீயாகவே இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்பது உன்னுடைய தவறு அல்ல என் பிரியமே, அது அவர்களின் பிரச்சனை. எனவே உனக்குள் ஆணவம் மட்டும் தலை தூக்காமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. ஆணவம் மட்டும் தலை தூக்காமல் இருந்தால்
அப்படி நீ ஆணவத்தோடு இருந்தால் அந்த ஆணவமே உன்னை அழித்துவிடும் என்பதே நிச்சயமான உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், எப்படியாப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். யாரிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சிந்தனை உன் மனதில் அதிகமாகவே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். யார் கொடுக்கின்ற எப்பேற்பட்ட வழிகளும் விலகிக்கொள்ளும் என்பதுதான் நிச்சயம். நீ செய்த தவறுகளை நீயே சிந்தித்து பார்க்க கற்றுக்கொள். அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். பிறகு எந்த காலத்திலும் மனமறிந்து மற்றவர்களுக்கு தவறு இழைக்கவே மாட்டாய் என் பிரியமே. சிந்தித்து பார்க்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே உனக்கு என்று எது கிடைத்திருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏக்கப்படாதே. நீ அதிகமாக நேசிக்கும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் துரோகம்தான், அவர்களிடமிருந்து கிடைக்கும் துரோகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத வலியை கொடுக்கும் என்பதே நிச்சயம். அப்படி ஒரு வழியை ஒருபோதும் நீ யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது என்ற தீர்க்கமான சிந்தனை உன் மனதில் இருந்தாலே போதும். தேவையில்லாத கஷ்டம் உன் மனதில் வரவே வராது. என் அன்பு பிரியமே, இறைவனுக்கு நீ பயப்படுகிறாயோ இல்லையோ, கர்மாவுக்கு பயம் கொள்ள பழகு. ஏனென்றால் இறைவன் கூட உன் மீது கருணை கொண்டு நீ செய்த தவறுகளை மன்னித்து விடுவார். ஆனால் உன்னுடைய கர்மா உலகில் நீ எங்கு சென்றாலும் நிச்சயமாக அது உன்னை தண்டிக்காமல் விடாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ செய்யும் பாவங்கள் நீ மறைந்த பிறகும் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னிடம் பழகுகிறவர்களுக்கு உன்னுடைய உறவினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. ஆம் என் பிரியமே, மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை ஏன் சோர்வுக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது மிகவும் கஷ்டமான செயல்தான். இது எனக்கு நன்றாகவே தெரியும். கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து கடந்துதானே ஆக வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ காயப்படுத்துவதற்காகவோ கண்ணீரை வளவளர்ப்பதற்காகவோ அல்ல. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுமதியினால்தான் எல்லாமே உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த விஷயத்தை நீ அறிந்து கொண்டால் எதிர்காலத்தில் இனி வருங்காலத்தில் இப்படியாப்பட்ட விஷயங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் அல்லவா? அதனால்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். கவனமாக இரு என் குழந்தையே. அதற்காகத்தான் நான் முன்னதாகவே அதை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன். எது நடந்தாலும் கவனமாக செயல்படு. உனக்கான காரியத்தில் கண்ணாக இரு. ஒரு சிறிய குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த குழந்தையின் தாய் கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தை நடை பழகும் பொழுது ஒவ்வொரு அடியாக கவனமாக அந்த குழந்தையை நடை பழக்குகிறாள். உணவு ஊட்டுவிக்கும் பொழுது மிக மிக கவனமாகவே உணவை பரிமாறுகிறாள். அதேபோல் அதே குழந்தை பேச பழகும் பொழுது மிக மிக கவனமாகவே பேசுவதற்கு பழகுகிறோம். இதுவெல்லாம் எதற்காக என்று நீ நினைக்கிறாய்? முறையாக அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து சரியாக அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே? அதே போலத்தான் உனக்கு கஷ்டம் உன்னை நெருங்கும் பொழுது, போராட்டமான சூழ்நிலை உன்னை சந்திக்கும் பொழுது நீயும் பயிற்சி காலத்தில் இருக்கிறாய் என்பதை
தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து ஒரு குழந்தையை எப்படி சீராட்டி பாராட்டி அன்போடு வளர்ப்பார்களோ அதே போல உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன். எதை எப்படி எப்பொழுது எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன். சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் மன்றாடும் என் குழந்தையே, என்மேல் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் என் குழந்தையே, நான் உன்னை எப்படி நிர்கதியாக விட்டுவிடுவேன்? உங்கள் மேல் நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உங்கள் வாக்குப்படிதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஓயாமல் ஓடிக்கொண்டும் இருக்கிறேன். என்னவாக இருந்தாலும் என்னுடைய துயரங்கள் குறைந்த பாடில்லை. என் துயரங்கள் எப்பொழுதுதான் தீரும்? என் துன்பத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே, என்னை கைப்பிடித்து தூக்க எவருமே இல்லையே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் குழந்தையே, எதற்காக உன் மனதை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறாய்? எதற்காக இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? சொல் பார்க்கலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த குழப்பமும் போராட்டமும்? உன் சாயப்பாவை நம்பிக்கையோடு முழு மனதாக ஏற்றுக்கொண்ட பின் உன் மனதில் ஏன் இத்தனை போராட்டம்? எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளை தவிப்பதை, என் பிள்ளை கஷ்டப்படுவதை, என் பிள்ளை கண்ணீர் சிந்துவதை பார்த்துவிட்டு ஒரு தகப்பன் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. நான் உன்னிடம் கேட்பது 3 நிமிடம்தான். இதை நம்பிக்கையோடு மனதார முழுமையாக கேள். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு பின் வருந்திக் கொண்டே இருக்காதே. மனவேதனை பட்டுக்கொண்டே இருக்காதே. ஒரு விதமான வலியையும் மனபாரத்தையும் சுமந்து கொண்டே இருக்காதே. பல சமயங்களில் நம்மிடம் இருப்பதை மறந்து இல்லாத விஷயங்கள் மேல் கவனத்தை நாம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஒருவருக்கு உபயோகமில்லாத பொருள் மற்றவருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். எல்லாம் அவரவர் பார்வையை பொறுத்ததுதான். ஒருவருக்கு கஷ்டமாக தெரிவது மற்றவருக்கு மிக சுலபமாக தெரியலாம். மற்றவருக்கு மிக சுலபமாக தெரிகிறது வேறு ஒருவருக்கு மிக கடினமான விஷயமாக கூட இருக்கலாம். அது அவரவர் மனதை பொறுத்தது, பார்வையை பொறுத்தது. நம்மிடம் இல்லாததை எண்ணி வருந்துவதை விட இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நன்றி செலுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஒருமுறை சிந்தித்து பார்த்தாலே போதும். ஒருவர் தன் வாழ்வின் வரங்களை எண்ணி நன்றி உணர்வோடு இருந்தால் போதும். மன நிறைவு, மகிழ்ச்சி, மன அமைதி அனைத்துமே நம்மை வந்து சேரும். குறைவான ஆசைகளுடன் இருப்பவர்தான் உலகத்தில் பணக்காரராக இருக்க முடியும். அதிக ஆசைகள் இருப்பவன்தான் மிக மிக பரம ஏழையாகவே இருப்பான். ஒரு சமயம் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தன் மகனுக்கு மக்கள் எவ்வளவு ஏழையாக இருக்க முடியும் என்பதை காண்பிக்க நாட்டுப்புறத்திற்கு ஒரு பயண ஏற்பாடு செய்தாராம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தோடு அவர்களது சிறிய பண்ணையில் சில நாட்கள் தங்கி அவர்கள் எவ்வளவு ஏழையாக இருக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக தன் மகனை அழைத்து கொண்டு அந்த பணக்கார குடும்ப தந்தை அந்த மக்களிடையே சென்றார். பயணம் முடிந்தது. வீடு திரும்பியவுடன் தந்தை தன் மகனிடம் இந்த அனுபவம் உனக்கு எப்படி இருந்தது என்ற கேள்வியை எழுப்பினார்.
மகனும் மிக மிக அருமையாக இருந்தது தந்தையே என்று பதிலளித்தார். மக்கள் எவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாயா என்று தந்தை கேட்டார். உடனே மகன் நிச்சயமாக என்று கூறினான். இந்த பயணத்திலிருந்து புரிந்து கொண்ட விஷயங்கள் உனக்கு என்ன என்று தந்தை மகனிடம் கேள்வியை எழுப்பினார். அதற்கு மகனோ, நமக்கு ஒரு நாய் இருக்கையில் அவர்களுக்கு 4 இருக்கிறது. நம் நீச்சல் குளம் பாதி தோட்டம் வரை உள்ளது. ஆனால் அவர்களுக்கு வற்றாத ஆறே உள்ளது. நம்ம தோட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விளக்குகள் வெளிச்சமளிக்கின்றது. அவர்களுக்கு வானத்தின் நட்சத்திரங்கள் அனைத்துமே வெளிச்சமாக கொடுக்கிறது. நம் திண்ணை முன் வாசல் வரைதான் இருக்குது. ஆனால் வானம் முழுவதும் அவர்களுக்கு இருக்கின்றது. நாம் குடியிருக்க தேவையான பூமியில் வீடு கட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களது வயல்களோ பல மைல்கள் தூரம் பரவி இருக்கின்றது. நமக்கு சேவை செய்ய வேலையாட்கள் உள்ளார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள். நாம் உணவை வாங்குகிறோம். ஆனால் அவர்கள் அதை பயிரிட்டு உணவை சந்தோஷமாக உண்ணுகிறார்கள். நம்மை பாதுகாக்க வீட்டை சுற்றி மதில் எழுப்பியிருக்கிறோம். அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் பாதுகாக்க என்று சொன்னானாம் அந்த மகன் தன் தந்தையை பார்த்து. இதை எல்லாத்தையும் கேட்ட அந்த தந்தைக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் பிரமித்து போய் நின்றாராம். மகன் இறுதியாக, உண்மையில் நாம் தான் ஏழை என்று காட்டியதற்கு மிக மிக நன்றி தந்தையே என்று கடைசியாக ஒரு வார்த்தை கூறியவுடன் தந்தை தன்னுடைய எண்ணத்தை நினைத்து வெட்கி தலை குனிந்து நின்றாராம். நாமும் நம்மிடம் இல்லாததை எண்ணி எண்ணி வருந்துவதை விட நம்மிடம் இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி செலுத்தினால் வாழ்வு வரமாகும், நிம்மதியாகும், சந்தோஷமாகும். அமைதியோடு அந்த வாழ்க்கையை மகிழ்வோடு வாழலாம். மற்றவர்களிடம் அது இருக்கிறது, மற்றவர்களிடம் இது இருக்கிறது என்று பொறாமைப்பட்டு நம் வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிட்டு நம்மிடம் இல்லாததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் நம்மிடம் இருப்பதையும் நாம் இழந்து விடுவோம். நம்மிடம் எது இருக்கிறதோ, இறைவன் எதை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறாரோ, இதை நமக்கு கொடுத்தால் அது நன்மையாக இருக்கும் என்று எதை இறைவன் நமக்கு படைத்திருக்கிறாரோ அதை பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கிறது. அதை விட்டுவிட்டு அவர்களிடம் இருக்கிறதே, நம்மிடம் இல்லையே, அவர்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கிறார்களே, நாம் இதை வைத்துக்கொண்டு எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று சிந்திப்பதை விட இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாமே. அவரவர் மனக்குரமல்கள் 1000 இருக்கத்தான் செய்யும். வெளி தோற்றத்தில் பார்த்தால் எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது போல தோன்றினாலும் அவரவர் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்களும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எனவே மற்றவர்களின் வெளி தோற்றத்தை பார்த்து அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், நாம் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று மனவேதனைப்படாமல் எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்துவிடாது, ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் என்ற மன ஆறுதலை பெற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள்.
அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும், நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே.